ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் கொழுக்கட்டை ரெசிபிக்கு மேல் மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கடையில் போய் வாங்காமல் நம்ம வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணி 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசியாக இருந்தாலும் இதே மெத்தட் தான். நல்லா ரேஷன் அரிசி வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கிலோ அளவு. இது நான் இந்த மாதிரி 8 டம்ளர் எடுத்திருக்கேன். 2 கிலோ அரிசி இது. இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா 5-6 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி வந்து வெள்ளையாகணும், அந்தளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் அந்த ரேஷன் அரிசியோட ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம சாப்பாடு வடிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு குண்டானில் வச்சு கவுத்து வச்சிடலாம். தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகிடணும். இப்போ ஒரு காட்டன் துணியை நல்லா விரித்து வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்ச பச்சரிசியை வந்து நல்லா பரப்பி விட்டுக்கலாம். ஃபேன் காற்று கீழேயும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியே வெயிலையும் வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. கையில் ஒட்டினா அரிசி எதுவும் ஒட்டக்கூடாது. இப்போ இது மிஷினில் கொடுத்துட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நம்ம வீட்லேயும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது நான் 2 கிலோ அரிசின்றதுனால மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம வீட்லேலாம் மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா சலிச்சு வச்சுக்கணும். மிஷினில் கொடுத்து பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துச்சு. இது வந்து நம்ம கொழுக்கட்டை மாவு மட்டும் இல்லாமல் இடியாப்பம், புட்டு இந்த மாதிரி 3 ரெசிபி பண்ணிக்கலாம் இதில். இப்போ அடிகனமான கடாய் வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கடாயில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்தா போதும். இந்த மாதிரி எல்லா மாவையும் வறுத்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 3 மாதம் ஆனாலும் வண்டு வராது, கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நம்ம கடையில் வாங்குற மாவு எவ்வளோ சுத்தமாக இருக்குன்றது நமக்கு தெரியாது. இது வீட்டிலேயே நம்ம சுத்தமாக ரெடி பண்ணி வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வேணுன்ற போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, வண்டு வராது, அப்படியே நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. இந்த மாவு இன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு எந்திரிச்சு நீங்கள் கொழுக்கட்டை ரெசிபி பண்ணிடலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி கொழுக்கட்டை ரெசிபி 2 போட்டிருக்கேன், மோதகம், பூரணம் கொழுக்கட்டையும். அந்த வீடியோ வேணுன்றவங்க பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கொழுக்கட்டை எப்படி ஈஸியாக செய்யலான்றது நான் சொல்லியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.